ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டேமன் லார்ட் 2099 சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேமன் லார்ட் 2099 சீசன் 1 எபிசோட் 6. இப்போ மாக்கினா மயக்கத்திலிருந்து கண் முழிச்சு பார்க்குறா. மேஜிக் யூஸ் பண்ண முடியாதபடி அவளோட கையை மேஜிக் வச்சு சீல் பண்ணி வச்சிருக்கான். குட் மார்னிங் மாக்கினா அப்படின்னு மார்க்கஸ் சொல்றான். பார்த்தா அந்த ஃபர்னஸ் பக்கத்துல தான் இவங்க இருக்காங்க. மாக்கினா அப்படி பார்க்காதவ பார்வையாலேயே நெஞ்சில கத்தியை இறக்கிடுவ போலயே. நம்ம திரும்ப மீட் பண்ணதை நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லவும், நம்ம கிங்குக்கு துரோகம் பண்ண அப்புறம் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லாத அப்படின்னு வா சொல்லவும், வெல்டால் ரெசரெக்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்ச அப்புறம் அவனை சுத்தி இருக்கிற விஷயங்களை சர்ச் பண்ண பார்த்தா நீ உயிரோட இருக்கன்னு அப்பதான் தெரிஞ்சுது. இந்த சீஜுகோ சிட்டிக்கு எர்த்தோட ஈத்தர் லைன்லாம் பத்தாது. ஸோ அதுக்காக தான் இந்த இம்மார்டல் ஃபர்னஸை கிரியேட் பண்ண. இம்மார்டல்ஸ் இதுக்குள்ள போட்டு அவங்க சோலை எரிச்சு அதுதான் இந்த சிட்டிக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் அவன் மாக்கினா கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்றான். 6 பியர்ஸ்ல 2 பேர் ஆல்ரெடி இதுல ஃபயர்வுட்டா யூஸ் பண்ணியாச்சு நம்ம சொல்லவும், நீதான் அவங்கள கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி மாக்கினா செம டென்ஷன் ஆகுறா. பட் மாக்கினா ஈவன் அந்த சீல மீறி அட்டாக் பண்ணாலோ மார்க்கஸ் அது எதுவும் பண்ணல. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியான்னு மாக்கினா கேட்கவோ, பிசிக்கல் டெத் இம்மார்டல்ஸை கொல்லாது. பட் இந்த ஃபர்னஸ்ல அவங்க சோல் எரிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க மொத்தமா இறந்துருவாங்க. ஸ்வாட் கிங் ஜனால உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் தான் இதோட ஃபர்ஸ்ட் ஃபயர்வுட் தெரியுமா? அவன் சோல் மொத்தமா டிஸ்ட்ராய் ஆகுறத என் கண்ணால நான் பார்த்தா அது வேற லெவல்ல இருந்துச்சுன்னு மார்க்கஸ் சொல்லவோ, உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு மாக்கி நான் சொல்றேன். என்னையவோ ஃபயர்வுட்டா யூஸ் பண்ணதா தோயிட்டு வந்திருக்கியான்னு கேட்கவோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. ஈவன் IHMIல அந்த ஃபர்னஸ் இருக்கிறது குறிப்பிட்ட சில பேருக்கு தான் தெரியும். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆளுங்களையும் ஆல்ரெடி கொண்டாச்சு. இம்மார்டல்ஸ் ஹண்ட்ங்கிற பேர்ல இம்மார்டல்ஸ் எல்லாம் தோயிட்டு வந்து இதுக்குள்ளதான் போட்டோம். இந்த ஷீஞ்சுகோ சிட்டி இயங்குறதுக்கு மொத்த காரணமே இதுதான். பட் இப்போ இருக்கிற ஃபயர்வுட் அது காலியாக போகுது. அதுக்கு தான் நீ தேவை நம்ம சொல்றான். லார்ட் மார்க்கஸ் நீ இங்க வருவேன்னு சொன்னாரு. பட் கூட யாரடா கூட்டிட்டு வந்திருக்க? ஒருவேளை இதுதான் ஹீரோ கார்மா அப்படின்னு வா கேட்கவோ, பரவாயில்ல என்ன பத்தி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு கார்ம் கேட்கறான். நான் உன்னை பத்தி ஹிஸ்டரியில படிச்சிருக்கேன். நீ டீமன் லார்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற அப்படின்னு வா கேட்கறா. நீ போய் இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்ம் சொல்கிறான். அந்த லேடிஸ் ஜனாலுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருப்பா, கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அப்போ நான் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், ஏன்னா ஜனால நான் ஆல்ரெடி தோக்கடிச்சிருக்கேன் அப்படின்னு கார்ம் சொல்கிறான். அதுவும் உண்மைதான், ஸ்வாடன் வந்துட்டு அதில் நீ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் பாஸ்ட்ல இப்போ கிடையாதுன்னு அதை அசிஸ்டன்ட் அட்டாக் பண்ண வரா. ஈவன் கார்ம் பார்க்கறத விடவோ அவள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறா. கார்ம் ஜஸ்ட் அதை தடுக்கிறான். கார்ம் இவா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அவளை தாண்டி ஃபர்னஸ் இருக்கிற இடத்துக்கு போயிருந்தான். செத்ராதா உயிரோட இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ நம்மள ஒரு ப்ரொடெக்ஷன் மேஜிக்கை போட்டு நேராக கீழே குதிக்கிறான். உன்னோட காலம் முடிஞ்சிடுச்சுன்னு அதை அசிஸ்டன்ட் சொல்லவோ, பட் ஹீரோ ஹெல்ப் பண்ணு யாருக்கா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். உன்னை கோய்க்கா டெலீட் பண்ணிட்டு அந்த டீமன் லாடியை போய் டெலீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றேன். ஜீரோ பேஸ் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி அவளோட ஃபைட்டிங் ஆர்மருக்கு அவ சேஞ்ச் ஆகுறா. ஹீரோ கார்மியா அட்டாக் பண்ற லெவலுக்கு அந்த ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒவ்வொரு தடவை அவ அட்டாக் பண்ணும்போது ஸ்வாட திரும்ப திரும்ப அந்த ஷீட் கொள்ளையா வச்சுக்கிட்டு இருக்கா. இது மாக்கினோ கியரா அப்படின்னு கார்ம் கேட்கவும், ஆமா இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டைப், இது இன்னும் மார்க்கெட்ல ரிலீஸ் ஆகல. 4th ஜென்ரேஷன் மாக்கினோ கியர் தான் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சூட் ஒன்னு தான் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. அண்ட் அதை யூஸ் பண்றவங்களோட மேஜிக்கை பொறுத்து அது இன்னும் பவர்ஃபுல்லா மாறும் அப்படின்னு வா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஸ்பீடுக்கு ஹீரோ கார்மால ரியாக்ட் கூட பண்ண முடியல. அவ ஃபர்ஸ்ட் பண்ண அட்டாக்ல கார்மோட கை நடுங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவ அட்டாக் பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. உன்னோட வெப்பன் உன்னோட ஃபேமிலியா எல்லாமே ஓல்டு மாடல், நீயும் ஓல்டு தான். ஸோ ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பார்க்காம எதுக்கு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்கவும், ஒருத்தரோட ஸ்கில் தான் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணும், எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு கார்ம் சொல்றான். திரும்பவும் அவ ஸ்வாட உள்ள வச்சு வெளியே எடுக்கும்போது செம ஃபாஸ்டா அட்டாக் இருந்தா கார்ம் அதை நல்ல வேலை டாஷ் பண்ணிட்டா. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே பயங்கரமா இருக்குது. நல்ல வேலை இதெல்லாம் வார் டயத்துல இல்ல அப்படின்னு சொல்லி கார்ம் சொல்றான். நார்மல் அட்டாக் அப்படியே ஒன்றும் ஃபாஸ்டா இல்ல, அந்த ஸ்வாடை இனிஷியேட் பண்ணிட்டு வெளியே எடுக்கிற ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம கேட்கவும், அது லைட்னிங் ட்ரா அட்டாக். ஈவன் நீ இதோட வீக்னஸை கண்டுபிடிச்சிருந்தாலோ மாற போகிறது எதுவோ கிடையாது, ஜெயிக்க போகிறது நான் தான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்கிறா. இந்த ஸ்வாடவை ஒவ்வொரு தடவை ஷீட் பண்ணிட்டு வெளியே எடுக்கும் போது தான் அவள் ரொம்பவே மின்னல் வேகத்தில் போய் அட்டாக் பண்ண முடியும். பட் அதுக்கப்புறம் இருக்கிற அட்டாக்ஸ்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும். கார்மோட ஃபேமிலியாக ரொம்பவே பழசாக இருந்தாலும் அவளால் அதை ஹேக் பண்ணவும் முடியல. ஒன்று மாதிரி அவுடேட்டட் ஆளுக்கிட்ட அதுவோ ஒரு பிடிச்ச பழைய ஸ்வாடை வச்சிருக்கிறவங்க கிட்டலாம் நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் அட்டாக் பண்ணிட்டு இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக கார்ம் அந்த ஃபைட்டில் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் என்ன தடுக்க அப்படின்னு அவ வந்துட்டு இருந்தா. ரோஸ்னாவான் அதை அசிஸ்டன்ட் அவன் டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவ அதுல இருந்து வெளியே வர கேப்புக்குள்ள டக்குன்னு போய் அட்டாக் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். எப்படி நான் எப்படி உன்கிட்ட தோத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. 500 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஃபைட் பண்ணும்போது இதே டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஈவன் ஒன் டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் 500 வருஷம் பழைய டாக்டிக்ஸ் ஒன்று அட்டாக் பண்ண யூஸ் ஆகுதே அப்படின்னு கார்ம் சொல்றான். என்னால ஏன் ஒன்னு தோக்கடிக்க முடியல அப்படின்னு வா கேட்கவும், இந்த மாதிரி சின்ன விஷயத்துல எல்லாம் தோத்து போனா நான் அப்புறம் எப்படி ஹீரோவா இருந்திருப்பேன் அப்படின்னு கார்ம் கேட்கறான். துரு பிடிச்ச ஸ்வாட வச்சிருக்க நான் தோத்து போக மாட்டேன்
அவ லைட்னிங் அட்டாக்கை யூஸ் பண்ண போனா என் ஸ்வாட பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? ஹீரோ உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்வாடு உயிரோட தான் இருக்கும். ஹேட் மை கால் ஹோலி ஸ்வாட் அப்படின்னு நம்ம சொல்லவும் கார்மோட ஸ்வாட் அவேக்னிங் ஆகி புதுசு மாதிரி மாறுது. அந்த டீமன் லாடியே தோக்கடிச்சா அந்த ஸ்ட்ரைக் என்னங்கிறத நான் உனக்கு காமிக்கிறேன். கண்ணு வைக்காம பாரு, இதை லைஃப்ல என்னைக்கும் மறந்துடாதா. லைட்னிங் ஸ்பீட்ல அட்டாக் பண்ணாலும் கார்ம் அவ்வளவு ஃபாஸ்டா ஒரே அட்டாக் தான். அவ்வளவுதான், அந்த அசிஸ்டன்ட் தோத்து போயிருந்தா. ரொம்ப நாள் கழிச்சு நான் இதை ஃபயர் பண்றேன்ல, இதோட அட்டாக் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். உன்னோட அந்த மாக்கினா கியர் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான். இந்த அட்டாக் டீமன் லாடியா கொண்டுடுச்சு. பட் உனக்கு காயம் தான் ஏற்பட்டிருக்கு, நீ உயிரோட இருக்கியே அப்படின்னு கார்ம் சொல்றான். ஏன் தோத்து போனேன் அப்படின்னு கேட்கவும் நான் ஏன் வின் பண்ணேன்னு தான் நீ இந்த இடத்துல கேட்டிருக்கணும். ஏன்னா அவன் அன்னைக்கு அப்படிதான் கேட்டான் அப்படின்னு கார்ம் சொல்றான். எதனால உன்னால ஜெயிக்க முடிஞ்சதுன்னு கேட்கவும் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கார்ம் சொல்றான். 500 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இத்தனை நாள் கழிச்சு ஹீரோய்க்கா இப்பதான் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் ஹாப்பியா இருக்கான். ஈவன் ஒன் டீமன் லார்ட் அங்க போனாலும் மார்க்கஸ் அவரால் வின் பண்ண முடியாது. ஃபேமிலியா இல்லாம லார்ட் மார்க்கஸை யாராலையும் வின் பண்ண முடியாதுன்னு சொன்னா வெல்வெட்டால கண்டிப்பா அவன் பாச தோக்கடிக்க முடியும். ஏன்னா அவன் கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு, நீ அவனோட ஃபுல் பவரை பார்த்தது இல்ல அப்படின்னு கார்ம் சொல்லவும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறேன். கண்டிப்பா மார்க்கஸ்க்கோ அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, அதை பார்த்தது நான் ஒருத்த மட்டும். நீ நினைக்கிறத விடவும் அந்த வெல்வெட் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு கார்ம் சொல்றேன். சரி நான் தோத்துட்டேன், என்ன கொன்றுங்க அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு கொல்லணும் அப்படின்னு கேட்கறான். நீ என் கூட ஃபைட் பண்ணி சர்வைவ் ஆயிட்ட, அப்புறம் எதுக்கு நான் உன்னை கொல்லணும்? வெல்வெட்டை நீ தடுக்காம பாத்துக்கிறது தான் ஏன் வேலை, அதை நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு கார்ம் சொல்றான். அப்ப இவளோட ஆளுங்களே இவ்வளவு வந்து அட்டாக் பண்றாங்க. 4th ஜெனரேஷன் மாக்கினோ கியர்ஸ்ல அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க அட்டாக் அது ஒன்னையோ கொல்றதுக்கு தானே ஏன் பண்ணுச்சு. இந்த மாதிரி அநியாயம் நடக்கும்போது காப்பாத்துறதுக்கு தான் இந்த ஹீரோ இருக்கு அப்படின்னு கார்ம் அவளையோ ப்ரொடெக்ட் பண்ணி ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ மட்டும்தான் ரெசரெக்ட் ஆனதுல வீக் ஆயிருக்கானே தவிர்த்து கார்ம் 500 வருஷமா அப்படியே தான் இருக்காங்கிறதுனால டீமன் லார்டா இருந்த நம்ம ஹீரோவையே தோக்கடிச்ச கார்ம் கண்டிப்பா இப்போவோ ஸ்ட்ராங்காவே தான் இருப்பான். பட் மார்க்கஸ் கிட்ட தான் அந்த ஸ்பெல் பிரேக்கர் இருக்கு. நம்ம ஹீரோவால எந்த மேஜிக்கையும் அவன் முன்னாடி ஆக்டிவேட் பண்ண முடியாது. என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.